வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து அண்ணா நகர் ஐயப்பன் கோவில் வந்து எப்படி இருக்குது, நிறைய பேர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு சில காரணங்கள்னால போகவே முடியாமலே வந்து இருந்துகிட்ருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்து போகாமலே அந்த கோயிலோட கொடிமரத்தை பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஐயப்பனை வந்து வழிபட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அவர் வந்து நம்ம மனசில் வந்து எப்பவுமே வந்து நீங்காத இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஐயப்பன் தான் உயிர். அவ்வளோ ஒரு நான் வந்து தீவிரமாக வந்து நான் வந்து பக்தி எனக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போக முடியலனாலும் நம்ம வந்து மனசார வந்து நம்ம வந்து சாமிக்கிட்ட வந்து நம்ம வந்து பேசணும். அதாவது என்னால் வந்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, ஆனால் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசணும். ஆனால் எனக்கு சுச்சுவேஷன் வந்து இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து எனக்கு வந்து மாற்றி நீ தான் வந்து என்னை வர வைக்கணும், அந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கூட ஐயப்பா அப்படின்னு வந்து நம்ம வந்து வேண்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கடவுளின் அருளால் வந்து நம்மளுக்கு வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கலனாலுமே வந்து அதை நினச்சி நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. நம்ம வந்து மனசுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும். ஐயப்பனை வந்து நினச்சி நம்ம வந்து வேண்டிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா நினைக்காம இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து கோயிலுக்கு போன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அர்த்தம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போக முடியல அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோயிலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே நான் வந்து எப்போவுமே நான் வந்து என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தான் கவலையில் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து எனக்கு போயிடும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். கடவுளை வந்து நம்ம மனசார நினச்சி நம்ம வேண்டும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிம்மதியானது வந்து கிடைக்கும். நான் எப்போவுமே இதான் சொல்வேன், நம்மளால் வந்து கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் மனசில் வந்து நம்ம வந்து கடவுளை நினச்சி வேண்டிட்டு யாராவது ஒரு 2 பேருக்கு வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம், சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதனால வந்து நம்மளுக்கு வந்து பலன் வந்து கிடைக்க போகிறது வந்து ரொம்ப வந்து அதிகமான பலன் வந்து கிடைக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பழக்கமாக வச்சுக்கிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட வேணாம். லைஃப் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான், நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வந்து அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.